ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, ஞாயிற்றுக்கிழமை வருவதற்குள்ளாகவே எதுக்காக இதை கேட்க சொன்னேன் தெரியுமா? ஏன்னா ரொம்ப நாளாக ஒரு விஷயம் நல்லபடியாக நடக்கணும்னு நீயும் நினச்சிக்கிட்டே இருக்க. அதாவது சில நேரங்களில் சில வேலைகள் செய்யணும்னு நீ திட்டம் போடுவ. இதை இன்னைக்கு வச்சுக்கலாம், இதை அன்னைக்கு செய்யலாம், அன்னைக்கு செஞ்சால் சரியாக இருக்கும்னு நீ திட்டம் போட்டு அதுக்காக நேரத்தை ஒதுக்கி வைப்பது போலதான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்கான நாளாக இந்த ஞாயிற்றுக்கிழமையை நான் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன். இன்று இரவோட இரவாகவே உன் சங்கடங்களும் பிரச்சனைகளும் கவலைகளும் எல்லாமே முடிவுக்கு வந்து நாளை ஞாயிற்றுக்கிழமையானது உனக்கான நல்ல நாளாக நிச்சயமாக விடிய போகுது. யார் உனக்கு எதிராக வந்து நின்றாலும், எதிர்த்து பேசினாலும், சண்டை போட்டாலும், எதிரியாக மாறினாலுமே கூட நீ துணிவோட தைரியமாக அவர்களை எதிர்கொள்ளு. என்ன நடந்தாலும் நீ நம்பிக்கையோட தெளிவான மனசோட இருக்கும்போது உன் வாழ்க்கையில் எதுவும் தப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. வெற்றி வந்தால் பணிவோடு இரு, தோல்வி வரும்போது பொறுமையோடு இரு. அதை விட்டுட்டு வெற்றி வந்தவனே அதிகமாக ஆடுவதும் தோல்வி வந்தவனே அதிகமாக சோர்ந்து போய் மூளையில் முடங்குவதும் வேண்டாம் என் செல்லமே. கொஞ்ச நேரம் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்து நல்லபடியாக சந்தோஷமாக சிரித்து பேசுகிறங்கிறதுக்குள்ளேயே யாராவது எதையாவது சொல்லி உன் மனசை புண்படுத்திடுறாங்க. அப்புறம் மறுபடியும் சோர்ந்து போய் சிரிப்புங்கிறதையே மறந்து போய் நீ சோகமாக உட்காருகிற விஷயம் அடிக்கடி உன் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு. முதல்ல அடுத்தவங்க வார்த்தைகளை கேட்டு மனசில் வலியையும் வேதனையும் உண்டாக்குவதை நிறுத்திடு. வழிகள் மட்டுமே உனக்கு வாழ்க்கையாக இருந்தாலும் இந்த கருப்பசாமி உனக்கு பொக்கிஷமாக இருப்பேன்றதை மறந்துடாத. ஒரு நொடி கூட என்னை மறக்காம எப்போதும் கருப்பன் துணைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் உன்னை பாடாப்படுத்துறதையும் ஓட ஓட துரத்துறதையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். சிப்பிக்குள் இருக்கும் விலை மதிப்பற்ற முத்து போல இந்த கருப்பசாமி உன் வாழ்க்கையில் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படாத. இந்த கருப்பசாமி உன் மேலே வச்சிருக்க அன்பும் பாசமும் நான் உனக்கு கொடுக்க போகிற அருளும் எப்படிப்பட்டதாக இருக்கும்னு இப்போது உனக்கு தெரியாது. ஆனால் கூடிய சீக்கிரம் நாளைக்கே அது நல்லபடியாக நடக்கும்போது என் அருமை பெருமையை நீ புரிஞ்சுக்குவ. உன் கைகளில் இருந்து நழுவின ஒவ்வொரு ஆசீர்வாதமும் மீண்டும் உன் வாழ்க்கையில் திரும்ப கிடைக்கும். இனிமே உன் வாழ்க்கையில் சந்தோஷமான சிறந்த நாட்களை அனுபவிப்பாய். நான் உன் கூடவே உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. எப்போவுமே எதையுமே நீ அதிகமாக யோசிக்கிறதுனால தான் உன் வாழ்க்கையில் சந்தோஷமே இருக்க மாட்டேங்குதுங்கிறத புரிஞ்சுக்கோ. எதையுமே அளவாக யோசி. ஏதாவது ஒரு விஷயத்தை நீ செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தான் இந்த தேவையற்ற விஷயங்களும் குழப்பங்களும் உன் மனசை ஆக்கிரமிக்காம நீ இலகுவான மனசோடு இருக்க முடியும். தேவையற்ற விஷயங்களை நீ சிந்திப்பதாலும் யோசிப்பதாலும் உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு உனக்கு புரிகிறதா இல்லையா? நடக்க வேண்டிய விஷயங்களையும் நல்ல விஷயங்களையும் சிந்திச்சின்னா அதன் மூலமாக ஏதாவது ஒரு நன்மையாவது நடக்கும். அதை விட்டுட்டு நடந்து முடிஞ்ச கஷ்டமான விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் யோசிப்பதை நிறுத்து. செயல்திறன் என்பது எப்போதுமே உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் உன் மேலே வச்சிருக்க அன்பாலும் அக்கறையாலும் தான் வரணும். நீயாக போய் யாருடைய அன்புக்கும் அக்கறைக்கும் ஏங்கி காத்து கிடக்காத. நீ பாட்டுக்க உன்னுடைய செயல்களையும் உன் வாழ்க்கையின் கவனத்தோடு வாழும்போது உன் வாழ்க்கைங்கிறது தானாகவே மாறிவிடும் என் செல்லமே. இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருக்கும்போது கூடிய சீக்கிரம் எல்லா கஷ்டங்களும் உன்னை விட்டு கடந்து போகும். நாளை ஞாயிற்றுக்கிழமை விடியலானது உனக்கான புன்னகையை மலரச் செய்யும் நேரமாக விடிய போகுது. உன் மனசில் நல்ல ஒளி பிறக்கும். உன் கஷ்டங்கள் எல்லாம் மறையும். சோர்வு நீங்கி உனக்கு புத்துணர்ச்சி உண்டாகும். உன் வாழ்க்கையில் ஒரு புது வசந்தம் மலரும். கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கவிதையாய் மாறும்படி செய்ய போகிறேன். இனிமே இன்பம் உன் வாழ்க்கையில் நிரம்பி வழியும்படியும் நான் செய்ய போகிறேன் என் செல்லமே. உன் மனசில் இனி எப்போதுமே மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நிலச்சி நிற்கும்படி நல்ல நல்ல காரியங்களை நீ எதிர்பார்த்தது போல நடத்தி முடிக்க போகிறேன். இனி பல நல்ல விஷயங்கள் நடந்து நீ சற்றும் எதிர்பாராத திருப்பங்களும் மாற்றங்களும் நிகழ்ந்து அற்புதங்கள் நிகழப்போகுது. நீ அமைதியாக இருந்தினா இந்த கருப்பனின் தெய்வீக சக்தியை உனக்குள்ள நான் நுழைய வைப்பேன். அது மட்டும் இல்லாமல்
என்னுடைய அருளால் உன் வாழ்க்கையில் எல்லாமே அழகாய் மாறும்படியும் நான் ஆசீர்வாதம் செய்ய போகிறேன். இன்று இரவோடு இரவாகவே உன் கஷ்டங்கள் எல்லாம் முடிஞ்சு போய் நாளைய நாள் உனக்கான நல்ல நாளாக விடியும். உன் வேண்டுதல்கள் எல்லாமே நிச்சயம் நிறைவேறப் போகுது. குழந்தை வரம், வேலை, ஆரோக்கியமான உடல்நிலைன்னு கேட்ட என் அன்பு பிள்ளை உனக்காக எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுத்துட்றேன். ஒருத்தர் கோபப்படும்போது ஏன் கோபப்படுறாங்க, எதுக்காக எப்படி பேசுகிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீன்னா அவங்க கோபத்தில் இருக்கக்கூடிய விஷயம் உனக்கு தெரிந்து உன் வாழ்க்கையை நீ அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கலாம். ஒருத்தர் கோபப்படும்போது ஏன் தான் இப்படி இருக்காங்களோன்னு யோசிச்சின்னா, எரிச்சல் பட்டினா அதனுடைய காரணமும் புரியாது, உன்னுடைய தவறும் புரியாமலேயே போய்விடும் என் செல்லமே. யாராவது ஒருத்தர் உன் மேலே கோபப்பட்டு பேசுகிறாங்க அல்லது கத்துறாங்க, திட்டுறாங்கன்னா உன் மேலே தப்பு இருக்கான்னு யோசிச்சு உன் தவறை திருத்தி கொள்ள பழகு.